இப்போ முரண்பாடு எங்கே இருக்குன்னா, மக்கள் புத்திசாலிகள் அப்படின்னு இந்த எலெக்ஷனில் நிரூபிக்கப்பட போகிறது. எதை வச்சு சொல்கிறேன்னா, இப்போது 3 விஷயத்தை வச்சு தான் இந்த I.N.D. கூட்டணி களத்தில் இறங்குனாங்க. விஷயம் யார் இருக்கணுன்றதை விட யார் இருக்கக்கூடாதுன்றதான் எங்களுக்கு முக்கியம். அதாவது நமது பாரத பிரதமர் மோடி மறுபடியும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை முக்கியமான கொள்கை. 2வது கொள்கை என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், அதுக்காக தான் நாங்கள் வரோம். இவங்க யாரு ஜனநாயகத்தை காப்பாற்றுவாங்கன்னு மக்களுக்கு தெரியாதா? 90 முறை காங்கிரஸ் கட்சி ஆர்டிகல் 356 பயன்படுத்தி இருக்கு. அதுல திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ஒரு வரலாறு படைச்சிருக்காங்க. 49 முறை ஆர்டிகல் 356. திரு மன்மோகன் சிங் வரைக்கும் ஆர்டிகல் 356 பயன்படுத்துறாங்க 11 வாட்டி. சோ இந்த மாதிரி காப்பாத்துறத பத்தி பேசுறீங்க. பொறுமையா நான் சொன்ன பிறகு நீங்க பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம், பழைய வரலாறு பேசிட்டு இருக்கதை விட இப்ப காங்கிரஸ் அடுத்த கட்டத்துக்கு உறுதி கொடுக்கறாங்க. நகரவே நகரலையே, அதுதானே 3வது விஷயம் சொல்றேன். நாங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போகிறோம் அப்படின்றது அவங்களுடைய 3வது விஷயம். அந்த விஷயமும் பொய்ன்னு மக்களுக்கு தெரியாதா? ஆர்டிகல் 38, 39, 40, 42 மக்கள் மறந்துடுவாங்களா? 42 400 பக்கங்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது யாரு? இவங்களா காக்க போறாங்க சட்டத்து அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை. அதே மாதிரி நம்ம பிரியாம்பிள் மாற்றப்படக்கூடாது அப்படின்றது தான் திரு அம்பேத்கருடைய நிலைப்பாடு. அதையே இவர்கள் மாற்றினார்கள். இவங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தை காக்க போறாங்களா? அந்த முரண்பாடான கொள்கையினால தான் இன்னைக்கு மக்கள் விழித்து கொண்டு, அப்புறம் இன்னொன்னு, வேலையில்லா திண்டாட்டம் தலை தெரித்து இருக்குது இங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த ஒப்பீனியன் போல் சர்வேல பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் எனப்படுபவர்கள், வேலை செய்பவர்கள் 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் 58% பேர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், பெண்களுக்கு எதிரான கட்சி எதுல வந்திருக்கு? எதுல இதுல இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு எந்த அடிப்படையில் ரிபப்ளிக்ல வந்திருக்கு? அதை எப்படி சார் ஒப்பீனியன் போல்ல சொல்லி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஓகே. அண்ட் இன்னொன்னு, அதாவது இவங்க பெண்களுக்கு ஒண்ணுமே செய்யல, பெண்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டாங்க. அந்த ஒப்பீனியன் போல்லயே 49% பெண்கள், போன வாட்டியே 48% பெண்கள் போட்டாங்க. இது ஒப்பீனியன் போல் கிடையாது, போன வாட்டி ஆக்சுவல் போல்லயே இது நடந்தது. இந்த வாட்டி 49%. சோ யாருமே, இளைஞர்கள் ஏமாறவில்லை, பெண்கள் ஏமாறவில்லை. இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த ஒப்பீனியன் போல் படி ஒரு கன்சாலிடேஷன், ஒரு மதத்தினர் ஒரு கன்சாலிடேட் ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த ஒப்பீனியன் போல், அதாவது நேத்து நிலைப்பாடு என்னன்னா, காங்கிரஸ் இந்த ஒப்பீனியன் போல்லாம் ஒரு யூகம் தான், அதனால நாங்க இதுல தலையிட மாட்டோம், நாங்க பங்கேற்க மாட்டோம் அப்படின்னாங்க. 24 மணி நேரத்துல அவங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு இல்ல நாங்க வரோம் அப்படின்னா, இது யூகமா நிஜமா? அவங்களுக்கே சந்தேகம், அவங்களுக்கே ஒரு ஸ்திரமான நிலைப்பாடு கிடையாது. வாய்ப்பு இருக்கு. யாரு வெற்றிக்கான வாய்ப்பு? இன்னைக்கு இருங்க இந்த மாண்புமிகு எம்பி திரு TR பாலு அவர்களை கேட்கறாங்க, 295 சீட்டு வரும்னு சொல்லி இருக்கீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்கெல்லாம் கருத்து கணிப்பை வச்சு பேசுவீங்க, நாங்கள் ஓட்டு, அதாவது மக்கள் வாக்களித்ததை வச்சுதான் நாங்க பேசுவோம், 295 கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. ஒரு எக்ஸிட் போல் கூட அந்த 155 தாண்டி சொல்லல. இவங்களுடைய நிலைப்பாடு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுனாலதான் தப்பான பிரச்சாரம் பண்ணாங்க. அதாவது என்னைக்கெல்லாம் இவங்க மோடிக்கு அகைன்ஸ்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அந்த டைம் எல்லாம் தோற்று விட்டார்கள். அதுதான் உண்மை. 3வது முறை கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வரலாறு படைக்க போகிறது. திரு நேருவை தவிர திரு மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வரப்போகிறார்.